ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. இன்னைக்கு நம்ம சில்சிலா டிராமாவோட 50வது பார்ட் தான் பார்க்க போறோம். வெற்றிகரமா நம்ம 50 பார்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் சில்சிலா டிராமால மொத்தமா நம்ம 90 எபிசோட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இவ்வளவு நாள் எனக்கு சப்போர்ட் பண்ண உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இதுக்கப்புறமும் எனக்கு உங்களோட ஆதரவை எப்பவுமே கொடுங்க. சரி, வாங்க டிராமாக்குள்ள போகலாம். மௌலி ரெஸ்டாரண்ட்டுக்கு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருப்பா. அதே இடத்துக்கு தான் குணால் நந்தினி 2 பேரும் வந்திருப்பாங்க. அவங்க 2 பேரும் கேக்லாம் வெட்டிட்டு ரொம்ப ஹாப்பியா கொண்டாடிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே மௌலியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு என்னாச்சு ஏதாச்சு ஏன் இப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கும்போது, இல்ல இந்த மாதிரி எங்களுக்கு டிவோர்ஸ் ஆக போகுது, அதனால இதை பத்தி பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போயிட்டு ரொம்ப கதறி கதறி அழுதுட்டு இருப்பா. தன்னோட புருஷன் தன்னோட முன்னாடியே வேற ஒரு பொண்ணு கூட இருக்கிறத எந்த பொண்ணால தான் தாங்க முடியும்? அவளால அதை தாங்கிக்கவே முடியல. ஆனா இந்த குணால் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. இவன் ஜாலியா நந்தினி கூட சிரிச்சு பேசிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவளுக்கு ஒரு கிஃப்ட் வேற பண்றான். ஒரு செயின் அதுல குணால் அண்ட் நந்தினி அவங்க 2 பேரும் இனிஷியல் போட்டு KN அப்படின்னு போட்டு ஒரு டாலர் அவனுக்கு செஞ்சு கொடுத்துருக்கான். அதை பார்த்து இவனுக்கும் பயங்கர ஹாப்பி. குணால் இது பார்க்கவே இவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்படியே பேசிட்டே இருக்கும்போது இவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு, மௌலிக்கு நான் துரோகம் பண்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, நீ அதெல்லாம் பத்தி யோசிக்காத, ஏன்னா நானும் மௌலியும் இன்னும் கொஞ்ச நாள்ல பிரிய போறோம், அவன் டிவோர்ஸ் எனக்கு கொடுக்க போறா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவளும் ஷாக் ஆகி கேட்கிறா, என்ன சொல்றீங்க, ஏன் என்கிட்ட இதை சொல்லல அப்படின்னு சொல்லும் போது, வேற என்ன பண்றது, நான் உனக்கு எப்படி துணையா இருக்கணும் அதே மாதிரி அவளுக்கும் நான் துணையா இருக்கணும், அவளை நான் தனியா விடக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், ஆனா அவ என்னை விட்டு நிரந்தரமா பிரியணும்னு நினைக்கிறா, இதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அவளோட விருப்பம், அவ என்னை விட்டு போகணும்னு நினைச்சா போகட்டும், நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அசால்ட்டா பேசுறான். அப்போ இங்க நந்தினியும் ஓகே நானும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிட்டு அந்த செயினை அவ கழுத்துல போட்டு பார்த்துட்டு அவளுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துருமாமா. அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துட்டு கழுத்துல எல்லாம் போட்டு பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு அதை நெஞ்சோட அணைச்சு வச்சிட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா மௌலி வந்துடுறா. மௌலியை பார்த்த நந்தினிக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. இவளை அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அவளோட கண்ணை பார்த்து கூட அவளால பேச முடியல. அப்படியே கீழே குனிஞ்சிட்டு நிக்கிறா. உடனே மௌலிக்கு அவ்வளவு கோவம் வருது, ஆத்திரம் வருது. அப்பதான் அவ சொல்லிட்டு இருக்கா, நீ என்னோட லைஃப்ல நான் உன்னை எவ்வளவு பெரிய பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைச்சேன், ஆனா எந்த அளவுக்கு எனக்கு துரோகம் பண்ண முடியுமோ பண்ணிட்டல, என்னோட புருஷன் கூடயே நீ இப்படி ஊர் சுத்த ஆரம்பிச்சிட்டல, நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு நான் நினைக்கல, உன்னை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு கோவம் வருது, இதுக்கப்புறம் உன்கிட்ட பேசுறதுக்கு கூட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அந்த இடத்த விட்டே போயிடுறா. நந்தினிக்கு உடனே அழுக வந்துடுது. இவளுக்கு தான் மௌலி ஏதாவது ஒண்ணு சொன்னாலே அப்படியே சட்டுன்னு அழுக வந்துடுமே. உடனே குணால் கிட்ட போயிட்டு, குணால் வாங்க போலாம் இந்த இடத்த விட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது உடனே அவன் தடுப்பான். என்ன சொல்ற, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க, இல்ல குணால் அந்த மௌலி இருக்கால அவ இங்கேயே வந்துட்டா, சோ அவ இருக்கும்போது நம்ம எப்படி இங்க இருக்கிறது, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இவன் அப்படியே கன்னத்துல எல்லாம் கையை வச்சு ரொம்ப ஆறுதலா ரொம்ப நெருக்கமா பேசிட்டு இருப்பான். இங்க மௌலியும் வந்துருவாங்க. வந்துட்டு எல்லாத்திட்டையும் ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது அப்ப அந்த ஃப்ரெண்டுக்காரன் தூரத்துல இருந்து இந்த மாதிரி நந்தினி கூட அவன் நெருக்கமா இருக்கிறதெல்லாம் பார்த்தவொன்னா அவனுக்கு அப்படியே செம்மையா கோவம் வரும். இதுக்கப்புறம் என்னால முடியாது, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா குணால் பக்கத்துல போறான். ஏய் குணால், ஏன்டா அப்படிலாம் பண்ற, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, உன்னோட பொண்டாட்டியை இங்க வச்சுக்கிட்டு வேற ஒருத்தி கூட இப்படி நெருக்கமா இருக்கீங்க, உனக்கு அசிங்கமா இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ என்ன சொன்ன, நானும் இதே மாதிரி ஒரு தப்பு பண்ணேன், என்னோட மனைவி இருக்கும் போதே நான் வேறு ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருந்தேன், அப்ப நீ என்ன சொன்ன, நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ண உன்னோட மனைவிக்கு நீ எப்படா துரோகம் பண்ற, இது பெரிய பாவம் அப்படி இப்படின்னு சொன்ன, அப்ப அப்படி சொல்லிட்டு இப்ப வெக்கமே இல்லாம வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருக்கியே, நீ எல்லாம் மனுஷனா, ஏன்டா இவ்வளவு கேவலமானவனா ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்கான். உடனே குணாலுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் முன்னாடியும் எனக்கு பயங்கர அசிங்கமா போயிடுச்சு. உடனே மௌலி தடுக்கிறா, ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, இப்ப எதுக்கு பப்ளிக் பிளேஸ்ல இப்படி கத்திட்டு இருக்கீங்க, நம்ம எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், சரியா, வாங்க எல்லாரும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையுமே அழைச்சிட்டு கூட்டிட்டு போயிடுவான். அவ போகும்போது பின்னாடி திரும்பி நந்தினி குணால ஒரு பார்வை பார்த்துட்டு போவான். அந்த பார்வையிலேயே தெரியும் குணால் நந்தினி மேல அவ எந்த அளவுக்கு கோவமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இங்க வீட்டுல காட்டுறாங்க. இங்க
மௌலி சமைச்சிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த பாருமா நீயே இன்னும் இப்படியே இருக்க, குணால இப்படியே நீ விட்டுட்டு இருந்தீன்னா அந்த நந்தினி வந்து நிரந்தரமா அவனை வந்து அப்படியே அலைக்கா தூக்கிட்டு போயிடுவா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட சரியில்லை, நீ அவ கூட எப்படியாவது ஃபைட் பண்ணி நம்ம குணால வந்து இங்க கூட்டிட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. உடனே இவளுக்கு பயங்கரமா கோவம் வருது. ஏன்னா இப்பதானே வந்து அவன் நந்தினி கூட வந்து இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பா. உடனே வந்து கத்துற, அம்மா ஏமா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா, எப்ப பார்த்தாலும் குணால் நந்தினி குணால் நந்தினியா, அவங்க ரெண்டு பேரை தவிர என் லைஃப்ல வேற யாருமே இல்லையா, அவங்க ரெண்டு பேரை பத்தி இப்ப பேசாதீங்க, அந்த குணால் வந்து நந்தினி கூட தான் இருக்கணும்னு அவனுக்கு ஆசை இருந்துச்சுன்னா போய் தொலையட்டும், இனிமே எனக்கு எதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவமா திட்டி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவான். உடனே அம்மாக்காரங்க சொல்றாங்க, ஏய் நில்லடி, ஏன்டி இப்படிலாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஆனா அவ வந்து எதுவுமே சொல்லாம இங்கிருந்து போயிடுறா. உடனே இவங்களுக்கு பயங்கரமா கோவம் வருது. இந்த பாரு மௌலி, நீ வேணா வந்து அந்த நந்தினியை சும்மா விட்டுடலாம், குணால வந்து விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கலாம், ஆனா நான் கண்டிப்பா அப்படி இருக்க மாட்டேன், நந்தினிக்கு எப்பவுமே குணால் வந்து கிடைக்கவே கூடாது, குணால் வந்து என்னைக்குமே உனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இவங்க சபதம் போட்டுட்டு இருக்காங்க. இங்க அப்படியே மௌலியை காட்டுறாங்க. அவ என்ன பண்றா, வால் கிளாக் மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேரை போட்டுட்டு அப்படியே எக்கி எக்கி மாட்டிட்டு இருக்கா. அந்த சேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட ஆரம்பிக்குது. கொஞ்சம் விட்டா அப்படியே விழுந்துருவா போல. கரெக்டா அந்த இடத்துக்கு குணால் வந்துட்டு பதறி அடிச்சுட்டு வந்து அந்த சேரை பிடிப்பான். மௌலி என்ன பண்ணிட்டு இருக்க, இன்னும் கொஞ்சம் வந்து விட்டா நீ வந்து விழுந்திருப்ப தெரியுமா, ஏன் இப்படி கேர்லெஸ்ஸா இருக்க, நான் பிடிச்சிக்கிறேன் இப்ப பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே அவ எதுவுமே சொல்லாம அந்த கிளாக்க நல்லபடியா மாட்டிட்டு அப்படியே கீழே இறங்குறா. இந்த பாரு குணால், இந்த மாதிரிலாம் பண்ணி நீ என்னத்தை நிரூபிக்கணும்னு நினைக்கிற, இந்த மாதிரி என் மேல கேரிங்கா இருக்கிற மாதிரி நடிக்கிறத கொஞ்சம் நிறுத்து, இது எல்லாமே போதும், இதோட ஸ்டாப் பண்ணிக்க. நான் தான் பார்த்தேனே அந்த ரெஸ்டாரண்ட்ல அந்த நந்தினி கூட நீ எந்த அளவுக்கு வந்து க்ளோஸா இருந்த, எந்த அளவுக்கு அவகிட்ட வந்து கொஞ்சம் குழாவனு, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எந்த அளவுக்கு வலிச்சிருக்குங்கிற மாதிரி உனக்கு ஒரு எந்த விதமான ஒரு கில்ட்டி ஃபீலிங்குமே இல்ல. நான் தான் முட்டான் மாதிரி உன்னையே நினைச்சு உருகிட்டு இருக்கேன், ஆனா நீ வந்து மூவ் ஆன் ஆயிட்டு அவளோட வாழ்வை வந்து பழகிட்ட போல, நான் தான் இன்னமும் நீ விட்டுட்டு போன அதே இடத்துல நின்றுட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்மளோட ஃப்ரெண்டு எல்லாமே உன்னை பத்தி ஒரு கேள்வி கேட்டாங்களே, அன்னைக்கு ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு நீ என்கிட்ட என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னமும் என் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. என்னோட வாழ்க்கையில நான் உன்னைதான் அதிகமா காதலிக்கிறேன், உன்னை தவிர எந்த ஒரு பொண்ணையுமே ஏற எடுத்து பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து என்கிட்ட எப்படிலாம் பேசின, ஆனா இன்னைக்கு அது எல்லாத்தையுமே வந்து உடைச்சிட்டல. இப்ப நீ வந்து அந்த நந்தினி கூட தானே வாழ்ந்துட்டு இருக்க, போது குணால், இதுக்கப்புறம் இதெல்லாம் பேசி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசி என்ன ஆக போகுது, நான் போறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமா சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டே போயிடுவா. குணாலுக்கு இதெல்லாம் கேட்கும் போது கஷ்டமா தான் இருக்கு, ஆனா நந்தினியை பார்த்த உடனே அது எல்லாமே மறந்து போயிடுது. இங்க அப்படியே நந்தினியை தான் காட்டுறாங்க. அவ வந்து மௌலி வந்து அவளை பேசிட்டு போயிருப்பாள், இந்த மாதிரி வந்து என்னோட புருஷனை எங்கிட்ட எடுத்துக்கிட்டு இவ்வளவு வந்து கொஞ்சம் கூட கில்ட்டியே இல்லாம இப்படி எல்லாம் இருக்கியே, உன்னை வந்து என்னோட வாழ்க்கையில மறுபடியும் மீட் பண்ணவே கூடாது, நினைக்கும் போதெல்லாம் நீ வந்துட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் மனசுல உள்ள கவலைகள் எல்லாத்தையுமே கொட்டி தீர்த்துட்டு போயிருப்பா. இதெல்லாம் நினைக்க நினைக்க அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்பதான் கேலண்டரை பாக்குறா. பார்த்த உடனேதான் அவளுக்கு வந்து ஒண்ணு ஞாபகம் வருது, நாளைக்கு வந்து நம்மளோட மௌலியோட பர்த்டேவா, கண்டிப்பா நம்ம அதை செலிப்ரேட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவ யோசிச்சுட்டு இருக்கா. இவளை புரிஞ்சுக்கவே முடியல. அவளோட போர்ஷனையே எடுத்துக்கிறா, இன்னொன்னு பக்கம் அவளோட பர்த்டேயை செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறா. என்ன மாதிரி பொண்ணுன்னு தான் தெரியல. அதோட இங்க வீட்டுல பாட்டியை தான் காட்டுறாங்க. அவங்க வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வந்து நாளைக்கு வந்து நம்ம மௌலியோட பர்த்டே, ஸோ அதை வந்து நம்ம சூப்பரா செலிப்ரேட் பண்ணணும். அப்புறம் குணால், நாளைக்காவது அவளை ஹர்ட் பண்ணாம இரு, புரிஞ்சுதா, இந்த பர்த்டேவை அவள் லைஃப்ல மறக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே வந்து அழகான சர்ப்ரைஸ் எல்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பாட்டி வந்து பேசிட்டு இருக்காங்க. அதோட இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நந்தினியை பார்க்கறதுக்கு அவன் வீட்டுக்கு போறான். அங்க நந்தினி வந்து ஃப்ளவர்ஸை வச்சுக்கிட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்கா பேசிட்டு இருக்கா. என்னங்க உங்களுக்கு தெரியுமா, நாளைக்கு நம்ம மௌலியோட பர்த்டே, ஸோ அதனால அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கணும், அத பர்த்டே பார்ட்டில நானும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவ எந்த விதமான ஒரு கில்ட்டினஸுமே இல்லாம மறுபடியும் வந்து அவளை பத்தியே பேசிட்டு இருக்கா. குணாலுக்கு ஒண்ணுமே புரியல, நீ என்ன பேசிட்டு இருக்க, மௌலியை போய் மறுபடியும் பார்க்க போறியா, அவ வந்து உன்னை பார்த்தா என்ன பண்ணுவான்னு தெரியும்ல, இதெல்லாம் எது தேவையில்லாத வேலை, நீ அதெல்லாம் பண்ண வேணாம், நீ அவளுக்காக எந்த கிஃப்ட்டும் வாங்க வேணாம், அந்த பார்ட்டிக்கும் நீ போவேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இவ சொல்லிட்டு இருப்பா. அப்புறம் இவ ரொம்பவே வந்து வருத்தப்பட்டு சொல்றா, இந்த பாருங்க என்னதான் வந்து இருந்தாலும் அவ என்ன கஷ்டப்படுற மாதிரி பேசினாலும் அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், அதை என்னால மறக்க முடியாது, ப்ளீஸ்ங்க எனக்காக ஒத்துக்கோங்க, அவளுக்காக நான் கிஃப்ட் வாங்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கா. அவனும் சரி போ அப்படிங்கிற மாதிரி விட்டுடுறான். அதோட வந்து ஒரு ஷாப்புக்கு தான் போறா. அங்க வந்து பர்த்டே கிஃப்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு போல. ஸோ அங்க போய் ஒண்ணு ஒன்னா பாத்துட்டு இருக்கா. அதே ஷாப்புக்கு தான் நம்மளோட மௌலியும் வந்திருக்கா.
ஒரு பக்கம் நந்தினி வந்து மௌலியோட பொசிஷனை தான் பொசிஷனா நினைச்சிட்டு இருக்கா, இன்னொன்னு பக்கம் அவளோட பர்த்டேயை செலிப்ரேட் பண்ணணும், அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தெரிஞ்சிட்டு இருக்கா. இவளோட கேரக்டர் என்னங்கிறது எனக்கே புரிஞ்சுக்க முடியல. இவளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இவ என்னதான் நினைக்கிறா அப்படிங்கறதெல்லாம் நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.